எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி ராஜா. விசேஷமாய் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் என்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தியானிச்சுன்னு. தேவ ராஜ்யத்துக்குரிய who belong to the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? இன்றைக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எப்படி இருப்பாருன்னா, they'll make Jesus as a center of your family. எல்லாமே கடவுளை கேட்டு தான் பண்ணுவாங்க. கடவுள் இல்லாத எந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க. ஆரம்பிக்கும் போதும் கடவுளை கேட்டு தான் செய்வாங்க, முடிக்கும் போது கூட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் போவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க எப்பவுமே பிரேயரில் ஆரம்பிப்பாங்க. யாராவது சொல்லுங்களேன், வை? அதில் என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்குது, ஜெயம் கிடைக்குது. சில ஆகாத காரியங்கள் என்ன ஆகுது, ஆகுது. அது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப்ல உணர்ந்துக்கிறாங்க. அது அவங்க லைஃப்ல பார்த்துக்கிற தொட்டு தான் யார் என்னன்னா சொன்னாலும் அவங்க நெக்ஸ்ட் சொல்ற வார்த்தைன்னா ஜெபம் பண்ணலாம். யாருக்கிட்டே பேசலான்னு சொல்ல மாட்டாங்க. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜெபிக்கலாம். ஏன்னா ஜெபத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு கத்து தர ஆசைப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், Proverbs chapter 3 verses 5. ஒரு பைபிள் சொல்லுது, மைக் கொஞ்சம் வாசிங்க. உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதங்களை செவ்வைப்படுத்துவார். மறுபடியும் அந்த 6வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உன் வழிகளில் எல்லாம், உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நீ நினைத்துக்கொள், அவருக்கு தெரியப்படுத்து, அவருக்கு நீ சொல்லு. அவர் உன் பாதங்களை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட். கிறிஸ்டியன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பவர் எதுனா, அவங்க வாயும் அவங்க பிரேயர் தான். ஆமென். அல்லேலூயா. இது ரெண்டு ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் கொடுத்துருக்குது. உண்மைனா நீங்க ஆண்டவர்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜெபத்தில் ஒன்று இருக்குது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெரேமியா சாப்டர் 33 verses 3. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் சொல்லின்னு இருக்கிறேன் இன்னைக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தர கொடுத்து. என்னை நோக்கி கூப்பிட்டினா நான் உனக்கு என்ன தர வேண்டியிருக்கிறேன் ஆண்டவரே? உத்தரவு தருந்து. நீ அறியாததும் உங்களுக்கு தெரியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ எங்க போக கூடாத அளவுக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓகே, எதிர்கொத்துகளினால் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின். ஓகே சாரி சிஸ்டர். 3வது வசனம். Ask me and I will tell you the secrets. என்னது? The secrets which you don't know. பைபிள் சொல்லுது the secrets which you don't know. இப்போ உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லவங்களா? தெரியாதா உங்களுக்கு? யாரும் நம்மளுக்கு நல்லவங்க யாருக்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ரூல்ஸ் எப்படி இருக்கு தெரியுங்களா? பையனே கல்யாணம் கட்டிக்கலாமா? ரூல்ஸ் வந்துங்குது. பொண்ணே கல்யாணம் கட்டிக்கலாம். 17 years பையன் டீச்சர் கூட லவ்ல இருக்கிறானா? என்னப்பா எத்தையும் மிஸ்யூஸ் பண்ணாதானா, இவன் மிஸ்ஸே யூஸ் பண்ணிருக்கிறான். என்ன மாதிரி ஒரு உலகம் இது? நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஹலோ, புரியுதுங்களா? பைபிள் சொல்லுது, என்னை நோக்கி நீ பாரு, உனக்கு அறியாத காரியம், உனக்கு தெரியாத காரியத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு தெரியப்படுத்துறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் தான் தெரியும், ஆனா முழுமையா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க ஆபீஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இடம் தெரியும், ஆனா அந்த ஆபீஸ்ல என்னன்னு முழுமையா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், அதுக்கு மேல என்னன்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தான் தெரியும். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது, வாசி மகம். Call to me and I will answer you. Yes, I will tell you the great and unsearchable things
எஸ், யூ டு நாட் நோ. அல்லேலூயா. அப்படின்னா பைபிள் சொல்லுது, உங்களுக்கு தெரிஞ்ச சில காரியத்தை மாற்றத்தான் நீங்க பேசுவீங்க. ஆனா ஜெபம் எப்படின்னா, உனக்கு தெரியாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் தெரியப்படுத்துவார். உனக்கு புரியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் புரியப்படுத்துவார். தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் தேவனை கேட்டுதான் எல்லாமே செய்வார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கிட்ட தான் கர்த்தர் ரகசியங்களை பேசுவார். God will talk to you secrets. God will show you the hidden things in your life. எதெல்லாம் ஒளிஞ்சிருக்குது எல்லாத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வரும். ஏன்னா என் பிள்ளைய யாரை ஏமாற்ற முடியாது. உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடரது போல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே தேவனை கேட்டுதான் செய்வாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனை கேட்டுதான் செய்வாங்க. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே கடவுளை கேட்குவாங்க. அதைத்தான் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொன்னார், பரலோகத்தை செய்யப்படுது போல. அது எப்படி தெரியும் உங்களுக்கு பூலோகத்தை செய்யப்படுறதுன்னா? ஜெபம் பண்ணீங்கன்னா தான் பூலோகம் பரலோகமா, வீடு பூலோகத்தில் இருக்கிறது பரலோகமா மாறும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஏன் சண்டை ரொம்ப நடக்குதுன்னா சீக்ரெட் தெரியல உங்களுக்கு. உங்க ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கும் தெரியுங்களா? உங்கள்கிட்ட பழகுறவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சிடாதீங்க. உங்கள்கிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிறோம். அப்போனா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்பி ஏமாந்து போகிறாங்க. காரணம் என்னன்னா, they don't know the secrets. But when you pray, நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தா, கர்த்தர்கிட்ட பேசுகிற ஒரு பிள்ளையா இருந்தீனா, உனக்கு தான் கர்த்தர் ரகசியங்களை காட்டுவார். God will show you the hidden things. அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு பின்னாடி உங்களுக்கு ஒரு குழியை நோண்டுற ஜனங்க யாராவது இருந்தா, ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர், ஆனால் உங்க முன்னாடி மாற்றம் நல்லா பேசின்னு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஒரிஜினலை கர்த்தர் உனக்கு காட்ட போவார். ஏன்னா உன்னை ஏமாத்த ஆண்டவர் விட மாட்டா. உன்னை ஏமாத்த ஆண்டவர் ஒரு நாளை விட மாட்டா. ஏன்னா நீ கீழே விழுந்தா அவர் பேரும் கெட்டு போயிடல. அதுக்காகவே ரகசியங்களை கத்து தருவார் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபிக்கிறவங்க வீட்டில் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது. நான் ஜெபம் பண்ண பிறகு தான் பிரதர் எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். நான் சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனாலே எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை இல்லை, ஒழிஞ்சுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் தட் வாஸ் ஹிடன் அண்ட் காட் இஸ் எக்ஸ்போசிங் இட் டுடே. ஐயோ என் பையன் என்னை ஏமாத்திட்டான், அதுதான் ஒரிஜினல். ஏன் இப்போ வெளியே வந்துச்சு தெரியுங்களா? நீ ஜெபிச்ச ஆண்டவர் காட்டிட்டார், நீ கேட்ட ஆண்டவர் ஒரிஜினலை காட்டினார். ஆமென், அல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவர் ஃபேக்கான இது எடுத்துன்னு வந்து ஒரிஜினல்னு சொல்ல மாட்டார். ஆல்வேஸ் த ட்ரூத் இஸ் ட்ரூத். நீங்கள் மிரரை போய் பார்த்தீங்கன்னா மிரர் உங்களை பார்த்து சொல்லாது, நீ கொஞ்சம் முடி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிடுவான். இல்லை, எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ அப்படியே தான் காட்டும். கடவுளுக்குள்ள அப்படி தான். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் சொல்லுவார். யாருக்கு தெரியுமா சொல்லுவார்? அவர்கிட்ட பேசுகிறவள் கர்த்தர் சொல்லுவார். மோசஸை பார்த்து சொன்ன எல்லாரையும் விட்டுட்டு வா, அவங்க கூட நான் தனியாக பேசணுன்றார். இன்னைக்கு ஏன் உங்கள் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை பெருசாக நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த பெரிய பிரச்சனையெல்லாம் சின்னதாக மாற்றுறதே ஜெபந்தான். தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளை கடவுளை தான் வைக்குவாங்க. கல்யாணம் பண்ணாமா ப்ரேயர் பண்ணலாம், கல்யாணம் நடந்துச்சா ப்ரேயர் பண்ணலாம், புள்ள வேணுமா ஜெபம் பண்ணலாம், காலேஜ் வேணுமா ஜெபம் பண்ணலாம், நல்ல சீட் வேணுமா ப்ரேயர் பண்ணலாம். என்ன பிரதர் எப்பவுமே ப்ரேயர்? ஏய், ப்ரேயர்ல தான் சீக்கிரட்டே வெளியே வரும், ஜெபிக்கிறத தான் உள்ள வெளியே வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜ் நல்ல காலேஜ்லாம், ஆனால் நான் ஜெபிச்சேன்னா என் கர்த்தர் அந்த காலேஜை பற்றி எனக்கு காட்ட முடியும். எவ்வளோ பேர் கர்த்தர் காட்டியிருக்கிறாரு? எவ்வளோ பேருக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் ஆண்டவர் ஜல்தி காட்டிட்டாரு? எவ்வளோ பேருக்கு இந்த உலகம் உறவு என்னன்னு கர்த்தர் காட்டிட்டாரு? அப்போ நான் கர்த்தர் உங்ககிட்ட பேசின்கிறாருன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மள எல்லாரும் வெறுக்குவாங்க, நோ ப்ராப்ளம். ஆண்டவரை நேசிக்கிறவங்களை கண்டிப்பாக நம்மளை நேசிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை கூப்பிட்டினா நான் உனக்கு பதில் தருவேன். உனக்கு அறியாதது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாதது, உங்களுக்கு நல்லா ஏமாத்தணும்னு பிசாசு ஒருத்தர் வச்சிருப்பான். இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி ஒரு வாலிப பையனை கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்தேன். சாரி, சர்வீஸ் முன்னாடி என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிட்டுக்குதான். பாவம்ப்பா, பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், வேண்டாமா இதெல்லாம் ஏமாத்தாதேங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு
இப்போ பார்த்தா வேற யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருக்குதெல்லாம் சொல்றாங்க. வேண்டாமா, நல்லா தெரில, மனசே ஒழிஞ்சிட்டுக்கிறான், மாத்திரை போட்டுக்கிறானா, டேப்லெட் போட்டுன்னு செத்துட்டானா. அவனும் நம்பிக்கிறான். பொண்ணுன்ற தப்பு இல்லை, பையன்ற தப்பு இல்லை, சொசைட்டி ரொம்ப தப்பா இருக்குது. இப்போ கல்யாணம் ஆனவங்கன்னு இல்லை, கல்யாணம் ஆகாதவங்கன்னு கூட இல்லை, கல்யாணம் ஆனவங்க கூட இன்னைக்கு ரொம்ப பேர் ஏமாத்துறாங்க. வேண்டாமா, ஹஸ்பண்டாக மாறிட்டியா, ஒய்ஃபாக மாறிட்டியா, அவங்க ஒய்ஃப்க்கு உண்மையாக இருக்க, ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா பாவத்தை ரொம்ப நாள் ஒழிச்சு வைக்க முடியாது, வெளியே வந்துடும். அந்த பையன் சொல்கிறான், நான் டேப்லெட் போட்டு, எவ்வளோ மனசு ஒரு கஷ்டம் இல்லையா? அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறான், இவன் மைண்டு மாறதுக்காக ஜிம்முக்கு அனுப்பலான்னு பண்ணுறாங்க. பாவம் வேலை செய்கிறாரு, அதில் கூட 10,000 ரூபாய் எடுத்து ஜிம்முக்கு கொடுத்தாரான் போன மாதம். ஏன்னா இவன் மைண்டு ஒரு மாதிரியாகவே இருக்குதான். அதுக்கு தான் எந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணணுமோ அந்த நேரத்தில் கடவுளை கேளு. உனக்கு தெரியாததை கல்யாணத்தில் ஆண்டவர் கற்று தருவார். கல்யாணம் என்னன்ட்டு உனக்கு தெரியாது, ஆனால் ரகசியங்களை கற்றுக்கிறது தேவன் அவர். உனக்கு குழந்தைனா என்னன்னு தெரியாது, நீ ஆண்டுகிட்ட கேட்டுப்பார். உனக்கு குழந்தைய தரும் போது எல்லாத்தையுமே சேர்த்து தருவார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்தா அதை எதை வைக்க மாட்டாரா? துன்பத்தை வைக்க மாட்டார், சந்தோஷத்தை வைக்குவார். நான் பார்த்துக்கிறேன், நம்ம சர்ச்சில் கல்யாணம் ஆனும் எல்லா பிள்ளைங்களுக்கும், தேவனை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்? கடவுள்கிட்ட பேசுறவங்க என்னைக்குமே நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் கர்த்தர் ரகசியங்களை பேச ஆசைப்படுவா. அவங்கள்ட்ட தான் கர்த்தர் ரகசியங்களை எடுத்து காட்ட ஆசைப்படுவா. சில ரகசியங்களை ஆண்டவர் ஒன்று காட்டும் போது சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்டோடைய ரகசியத்தை கூட காட்டலாம். நீங்கள் ப்ரேயருக்கு வந்த பிறகு ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்டோடைய பேட் கேரக்டர் இருந்துச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் அவுட். ஆனால் நிறைவானது வரும்போது கொஞ்சம் குறைங்களாம் வெளியே வரும். அஃபெண்ட் ஆகிடாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டை வெறுத்துறாதீங்க. யூ ஷுட் ஸ்டில் லவ் ஹிம். பைபிள் சொல்லுது, பரலோகத்தை செய்யப்படுது போல நீர் எப்படி எங்களை மன்னித்தீரோ அதே போல பிறரை நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி நீங்களும் மன்னிக்கணும். அப்போதான் தேவனை காட்ட முடியும். அப்போதான் தேவனை நீங்கள் என்ன பண்ண முடியும். ஐயோ, என் ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஓகே, அவர் வேற விதத்தில் தப்பு பண்ணார், நீங்கள் கூட வேற விதத்தில் தப்பு பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீ எல்லாமே ஆண்டவர் கையில் கொடுத்து பாருங்களேன், உங்களை காட்டிலும் ரொம்ப ஜல்தி உங்கள் ஹஸ்பண்டை கர்த்தர் தொட்டுருவார். உங்கள் ஒய்ஃபு கூட கர்த்தர் தொடுவார். மன்னிச்சுட்டு விட்டுரு, அவன் என்னென்ன செஞ்சுன்னு போட்டோம். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு போனார். பரலோகத்தில் செய்யப்படுது போல அது பூலோகத்துக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட பேசணும். அப்போ தான் அந்த பூலோகம் உங்கள் வீடு பரலோகமாக மாறும். ஆமென், அல்லேலூயா. சும்மா பரலோகம் வரணும், பரலோகம் வராது, நீங்கள் தான் பறந்து போயிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்ன ஜெபத்தில் கூட ரொம்ப பவர் இருக்குது தெரியுங்களா? பரலோகத்தில் செய்யப்படுது போல பூலோகத்திலும் அனுதினமும் எங்களை, தமிழில் எனக்கு தெரியல, இங்கிலீஷில் தான், Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. நம்ம சாப்பாடை கூட யார்கிட்ட கேட்கணுமா கேட்டு பாருங்க. ஜெபத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடில் கூட அநேக பேர் உயிர் போய்க்குது தெரியுங்களா? டாக்டர் சொல்கிறார், உன் ஃபுட்டு என்ன ஆயிடுச்சு உனக்கு, யூ டோன்ட் நோ which will come and kill you. That is a hidden thing. ஒரு பிரதர் சூப்பு குடிக்கும் போது, நல்லா நல்லி சூப் குடிக்கும் போது முள்ளுன்ற பாரு எலும்பு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக குடிக்காதீங்க பிரதர், அப்படியே அர்த்தம் போயிடுது, அது ஸ்லோவாக குடிக்கும். சூப்புலேயே உயிர் போய்க்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. ஆமென். உனக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்குவாரா? கடவுள்கிட்ட பேசுறவங்கக்கிட்ட ஆண்டவர் எப்பவுமே என்னத்தை கற்று தருவார் தெரியுமா? சீக்ரெட்ஸை பேசுவார். சீக்ரெட்ஸுங்களை ரிவீல் பண்ணி காட்டுவார். உனக்கு உன் குடும்பத்தை சீக்ரெட்டாக உனக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஓப்பனாக காட்டிடுவார். பாருமா, இவங்களாம் ஒழிஞ்சுன்னு இருந்தாங்க, இவங்களாம் இது உன்னை லைஃப்பில் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இது. அதுதான் இப்பயே காட்டுறேன், கொஞ்சம் உஷாராயிரு. ஏன்னா நீ என்கிட்ட பேசுகிற பிள்ளையாகிற, நான் உன் தகப்பனாகிற, நீ என் பிள்ளையாகிற, நீ என்னைக்குமே ஏமாந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லி, நீ என்னை கூப்பிடும் போது உனக்கு தெரியாத காரியம் எனக்கு தெரியும்ன்றார். உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் தெரியும், ஆனால் ஹிடனாக்குறது என்ன ஆகாது உங்களுக்கு.
தெரியவே தெரியாது. நீ எங்க வேணா தான் போய் பாருங்களேன், நம்மளுக்கு இடனாக்கிறது தெரியாது. நான் காலையில கூட சொன்னேன், உசேன் போல்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். உசேன் போல்ட் சீத்தா மாதிரி ஓடுவார், சீத்தாக்கு ஈக்குவலாக ஓடுவார். அவருடைய வயசு எவ்வளோ தெரியுமா? 37 36 தான். நியூஸ் பேப்பரில் வாச கரெக்டான ஏஜ் தெரில. வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுக்கிறார். அவர் வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிறார், ஃபாஸ்டஸ்ட். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் படிச்சுன்னு இருக்கிறேன், அவர் காலை எடுத்து ஒரு ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக வச்சாலே அவருடைய மூச்சு கம்மியாயின்னு இருக்குதான். ஒரு ஸ்டெப் எடுத்தாலே அவருக்கு மூச்சு திணறுதான். அப்பனா அவரை மெதுவா வைக்கணுமா? அவருக்கு அது ஒரு பேஷனா இருந்துச்சு, அவருக்கு அது ஒரு கோலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே அவர் லைஃப் என்ன பண்ணிருக்குது? நம்மளுக்கு தெரியாது எது உங்களுக்கு ரொம்ப பேஷன், எது உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா உனக்கு தெரியாதது ரொம்ப ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு தெரியாதது உனக்கு தெரியணும்னா கர்த்தர்கிட்ட பேச கத்துக்கோ. அப்பதான் உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க ஆபீஸ் என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குவார், உங்க பாஸ் யாருன்னு கத்து கொடுக்குவார், உங்க வாழ்க்கை என்னன்னு கத்து கொடுக்குவார், உங்க பிள்ளைங்க யாருன்னு கத்து கொடுக்குவார். யா இந்த உயிர் என்னன்னு கத்து தருவார். செத்துட்ட பிறகு நீ எங்க போவேன்னு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு தெரியாததை தெரியப்படுத்துறது தான் ஜெபம். நீ காலையில கூட லியான், ஜெனி அண்ட் மோனிஷா 3 பேர் எவ்வளவு அழகா வர்ஷிப் பண்ணாங்க. இவங்க எடுத்து இப்ப வர்ஷிப் பண்ணாங்களா, இல்ல யாரோ இவங்களுக்காக ஜெபிச்ச தொட்டு இன்னைக்கு அது வெளியே வந்துட்டா? யாரோ ஒருத்தர் இவங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அது ஒழிஞ்சு நின்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஜெபம் ஒரு நாளும் வீணா போவாது. அல்லேலூயா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க கண்கள் பார்க்கிறபடி கர்த்தருடைய ஜெபம் கேட்கப்படும். எங்க அம்மா கூட ஜெபம் பண்ணாங்க, என் பிள்ளை தேவனுடைய பிள்ளையா மாறணும்ட்டு. என்ன ஒரு பிரதர் ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டுட்டு போயிட்டு நீ ப்ரேயர் பண்ணுப்பான்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் புஷ் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்ண ஒரு இடத்துல, இனி வரைக்கும் நான் ப்ரீச் பண்ணிங்கிறேன். யார் இதெல்லாம் செய்தது? கர்த்தர். எதுக்கு செய்தார்? யாரோ ஒருத்தருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்கு தான் என்னைக்குமே சொல்றேன், நீங்க தானா வரல, யாருடைய ஜெபம் கேட்டபடியால் தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க விரோதமா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணுமா? ஜெபம் பண்ணு, காட்டுவார் கர்த்தர். டிவி போட்டு காட்டுற மாதிரி காட்டுவார். சோர்ந்து போயிடாத. உன்னை ஏமாத்துற ஜனங்களெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் காட்டுவார். எவ்வளவு பேருக்கு அது வந்துக்குது, உங்களை ஏமாத்துற ஜனங்களெல்லாம். பரவாயில்ல, சோர்ந்து போவாதீங்க. கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம். அதுக்கும் ஏன்னா நம்மளும் ஒரு மனுஷனாகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்பிக்குவீங்க, அவங்கள ரொம்ப நேசிக்குவீங்க, ரொம்ப கனவு வச்சுக்குவீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கனவெல்லாம் பார்க்க மாட்டார். இது பாம்புன்னு மாற்றம் பார்க்க மாட்டார். எந்த மாதிரி பாம்புன்னு கற்றுக்கிடுவார் அவனுக்கு. ஏன்னா பாம்புல பல விதமான பாம்பு இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு தம்பி ஒரு பாம்பு எடுத்துன்னு வந்தாப்புல, பாம்பு பான்னு இல்லைண்ணா தண்ணி பாம்புண்ணா. தண்ணி பாம்பு கடிச்சா கூட சாக மாட்டாங்களா? ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி, அவ்வளோதான், உயிரிழக்குவாங்கண்ணா. ஆனால் அது நாகப்பாம்பு கொத்துனா என்ன ஆயிடுறாங்க. நம்மளுக்கு எது நாகப்பாம்பு எது தண்ணி பாம்புன்னு சீக்ரெட் கற்றுக் கொடுக்குறது யாருன்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாம் தண்ணி பாம்பு தான். இன்னும் ஒன்னொன்று வால்லே கூட அடிக்கும். வால்ல விஷம் உள்ள பாம்புக்குது. ஒன்னொன்று கொத்தாதான் அடிக்குமா, பாத்துக்கிறீங்களா? ரொம்ப பேர் பாம்பு கொத்தணுங்கெல்லாம் பேஜாராகுதுல. நானும் ரொம்ப கொத்து வாங்கிறேன், தெரியலையே எங்கேருந்து தெரியப்படுத்திக்கிறது. ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்ன பண்ணுப்பா, கத்து கொடுப்பா. கத்து கொடுக்கும் போது ரிலீஸ் ஆகும் ஒன்றுனா. ஐயோ இது தண்ணி பாம்பு நினைச்சேனோ. அவன் அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படும். உங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியணும்னா தேவன்கிட்ட பேச பழகுங்க. உன் கல்யாணம் என்னன்னு கத்து தருவார், உன் குழந்தை என்னன்னு கத்து தருவார், உன் வாழ்வு என்னன்னு கத்து தருவார். ஏன் நீ வெளியே போனா என்னன்னு கத்து தருவார். ஆமென், அல்லேலூயா. நான் போன சர்வீஸ் சொன்னேன், லேடிஸ் நீங்க தப்பா நினைக்காதீங்க.
ஹஸ்பண்ட் பீச் கிட்ட நின்னுட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக இப்படி திரும்பிக்கிறார். தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. யாரு? வைஃப். அதோ தள்ளி விட்டுட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஹஸ்பண்ட் செத்துட்டாருன்னு சொல்லிக்கிறாங்களா. அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். அவர் கடல்ல தாண்டி அங்க கல்லு மேல உட்காந்து கத்திங்கிறாரா, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். எல்லாரும் வந்து அவர் கயிறு போட்டு ஹெல்ப் பண்ணா சொல்லு. என்னப்பா ஏன்பா தற்கொலை பண்ணல சார், போட்டோக்கு எப்படி இல்லை. உஷாராப்பா. உன் சீக்கிரட்டுக்கு தெரியணும்னா போய் ப்ரேயர் பண்ணு. அப்பப்போ உங்க வைஃப் சொல்லு, எத்தனா பேசினா சாப்பாடுல எத்தனா பண்ணிடுறேன்னா உஷாரா இரு, போய் ப்ரேயர் பண்ணு. நீ கூட உஷாரா இருங்கம்மா. ரொம்ப டேஞ்சர் இப்ப பையன்களாம், ரொம்ப டேஞ்சர். அவன் எனக்காக ரொம்ப கையெல்லாம் அறுத்துக்கிறான், சாவலா போறான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே உனக்கு கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் உயிரே அவன் இழக்க மாட்டேங்கிறானா, உன் உயிரை எங்கேருந்து விடுவான்? Hidden things you don't know, God knows. Amen. Hallelujah. Ask God, He will teach you. கத்து தருவார் ரொம்ப நல்லா. அவரை மாதிரி பெஸ்ட் டீச்சர் இந்த உலகத்துல யாரே இல்லையா. அவரை மாதிரி ஒரு மருத்துவர் இந்த உலகத்துல யாருமே. கேட்டுக்க, தெரிஞ்சுக்க, உலகமே வரைஞ்சு காட்டுவார். நீங்க பாருங்க, சின்ன வயசா தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசு ஆகிக்குது. ஆனால் ஆண்டவருக்குள்ள நீங்கள் வளர வளர இந்த உலகத்தையே காட்டிட்டுக்குவார். இந்த உலகெல்லாம் காட்டிட்டு ஒன்று உங்களை நிற்க வச்சு சொல்லிக்குவார், எல்லாம் மாயடமாக மயங்கி போயிடாதடா, நான் ஒன்றி தான் உண்மைன்னுவார். அவன் ஹல்லேலூயா. பாரு, இன்னைக்கு சிரிக்கிறாங்களா நாளைக்கு அழுவாங்க, இன்னைக்கு அழுகுறாங்களா நாளைக்கு சிரிக்குவாங்க. எனக்கு எப்போ போனாலும் ஆண்டவர் பல சாவுங்களில் தான் என்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிறார், என்கிட்ட பேசுவார். பாருமக, நீ கூட செத்துட்டா இவ்வளோ தாடா. ஆமா இல்லை டேடி, இவ்வளோ தான்வா. சே, நம்ம என்னென்னவோ இமேஜினேஷன் பண்ணிங்கிறோம். இவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னா இப்படி பேக் பண்ணி வாஷ் பண்ணிடுவாங்கடா. இது தெரியாத தொட்டு தான் எல்லாருக்கும் வயிற்றுச்சல், பொறாமை, கோபம், எரிச்சல், மன்னிக்கிறதுல நான் நீ எந்து உண்டு இதே மாதிரி கசப்போட வாழ்றாங்கடா. என்கிட்ட வந்தாங்கன்னா சீக்கிரட்டை நான் சொல்லுவேன் இல்லையா. நீங்க அவர்கிட்ட போய் பாருங்களேன், சீக்கிரட்டை கத்து தராருமா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கவலையே பட மாட்டேன். காரணம் என்ன? சீக்கிரட் ஆல்ரெடி ஆண்டவர் கத்து கொடுத்துட்டார். உனக்கு ரொம்பவும் வலிக்காது, ஏன்னா உண்மையா ஆண்டவர் உனக்கு கத்து கொடுத்துட்டா. உனக்கு துரோகம் எல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது, சின்னதாவே தெரியும். உனக்கு இழப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது, எல்லாமே சின்னது. ஏன்னா எல்லா சீக்கிரட் ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்துட்டார். எந்த மனுஷன் தேவன்கிட்ட பேசுறதுல ஒரு பழகி இருக்கிறானோ அவனுக்கு தெரியாததெல்லாம் கர்த்தர் தெரியப்படுத்துவார். உங்களுக்கு தெரியாததெல்லாம் கர்த்தர் தெரியப்படுத்துவார்மா. நீங்களாம் ஒரே விஷயத்துல தான் உங்க பிள்ளைங்கள பாக்குறீங்க, ஆனா ஃபுல் ஆங்கிள் ஆண்டவர் பார்த்து உனக்கு கத்துக் கொடுக்குவார். சொந்து போவாதீங்க. ஒருவேளை அவங்களுடைய ஏதாவது நெகட்டிவ் உங்களுக்கு காட்டுவார் ஆண்டவர். ஒருவேளை உங்க பொண்ணு லவ்வோ இல்ல பையன் லவ்லையோ ஏதாவது ஒரு தப்புல மாட்டின்னு இருக்குது உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். ஏன்னாப்பா நாங்க ப்ரேயர் பண்றோம், எங்க வீட்டுக்கு ஏன்ப்பா, ஏன் பிள்ளை ஏன்ப்பா? நோ நோ நோ, அப்படி கேட்க கூடாது, நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒழிஞ்சுன்னு இருந்துச்சு, இப்போ கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஐயோ, நான் ப்ரேயர் பண்றேன், என்னையா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த 10,000 ரூபாய் ஏமாத்திட்டாங்க, என்ன நன்றி சொல்லு. இவங்க 10,000 ரூபாயில ஏமாத்தினாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல 10 லட்சத்துல கடத்துல வச்சுட்டுக்குவாங்கன்னு நன்றி சொல்லுங்க. ஒளிஞ்சுட்டு இருக்குது, வெளியே வரும்போது எப்பவுமே நன்றி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் ஒரிஜினல், அதுதான் ஒரிஜினல். கோபமா இருக்கும் போது பல பேர் உண்மையா பேசுவாங்க. அப்போ அநேக பேருக்கு உன் மேல கோபம் வர வைக்குதுன்னா அவங்க உண்மையா தானே ஆண்டவர் காட்டுறாரு. காட்டுறாரா காட்டுறது இல்லையாமா? ஆண்டுடைய விதி வேற, முறை வேற, கத்து கொடுக்கிற விதமே வேற. அதை கத்துக்கிறவன் யாருன்னா கர்த்தர் கூட பேசுகிறவன் தான் கத்துக்குவான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எல்லாமே அப்பா கிட்ட தான் போய் முதல் சொல்லுவாங்க, டாடி இப்படி இருக்குதுப்பா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, திகுது பார்த்துக்கோப்பா. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஏதோ உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இம்மிடியேட்டா ஆண்டவர் காட்டுவார்.
இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இம்மிடியட்டா உனக்கு ஒரு காட்டுவார். உனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து உன்னை சாவடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறியா, இம்மிடியட்டா ஆண்டவர் உனக்கு காட்டுவார். உங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த சென்ஸ் பண்ணுவேன், நீ ஏதோ ராங்கா இருக்குது அப்படின்னு. காரணம் என்னன்னா ரகசியங்களை பேசுவார் உன்கிட்ட. ஆமென், அல்லேலூயா. உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா நீங்க அவங்கள பார்க்கும் போது உனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். இல்ல இல்ல இல்ல, இவங்களை நீ என்ன பண்ணாத, நம்பாத நம்பாத நம்பாத, கொஞ்சம் பொறுமையா இவங்களை நம்பாத நீன்வார். காரணம் என்னன்னா அது அவங்களுடைய முகம். ஆனா பின்பாக ஒரு நோக்கத்தோடு வந்துக்கிறத ஆண்டவர் நமக்கு காட்டிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீ சர்ச்சுக்கு வந்த பிறகு ரொம்ப சீக்ரெட்ஸ்ங்க வெளியே வரும். அது இந்த சர்ச் வந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வரும். சோர்ந்து போறதுக்காக வர வைக்கல, உண்மை என்னன்னு கத்து தரதுக்காக கர்த்தர் வந்தாரியா. உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசத்தை கத்து கொடுக்கதான் கர்த்தர் வாழ்க்கையில வந்தார். ஆமென், அல்லேலூயா. So don't be vexed. வெக்ஸ் ஆகிடாதீங்க. ஐயோ ஏன்பா நான் ப்ரேயர் பண்ணுறேன்ப்பா, எனக்கு ஏன்பா குழந்தைய பிறக்க மாட்டேங்குது. இல்லை 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 இல்லை, உனக்கு மேலே இருக்கிறது தான் தெரியுது, சீக்ரெட் தெரியல. ஆண்டவரே நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்லை 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 இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப ஈஸி, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இப்போ ஒழிஞ்சுன்னு இருக்குது, சும்மா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருன்றார். உனக்கு தெரியாதது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பா நான் ப்ரேயர் பண்றேன், என்ன மாற்றம் ஏன்பா ஏமாத்துறாங்க. நல்லதுன்னு நினைச்சுக்க, இப்பவே உன்னை ஏமாத்தினாங்க, அதுக்கப்புறமா ஏமாத்தினாங்கன்னு வாய்ப்பே இல்லையே. ஐயோ நான் ப்ரேயர் பண்றேன், என்ன மாற்றம் மிஸ்யூஸ் பண்றாங்க. இல்ல இல்ல, உனக்கு மிஸ்யூஸ் பண்ண ஆண்டவர் என்னைக்குமே விட மாட்டார். அவங்க யாருன்னு கர்த்தர் கத்து தந்துன்னு இருக்கிறார். உனக்கு இந்த உலகம் என்னன்னு உனக்கு புரிய வச்சுன்னு இருக்கிறார் ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற அன்பு, ஜனம், பாசம், உறவு என்ன பண்ணிக்கிறாரு கத்து கொடு. நீ தானே கேட்ட. இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு தானே கடைசியில் இயேசு கிட்ட வருவ. ஏன்னா இவங்க எல்லாரையும் நீங்க மனசுல கோயில் கட்டி வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு இடம் இல்லை இல்லையா. இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு முதல் காட்டுவாரா. இவங்க எல்லாம் நீங்களே வேண்டான்னுடுவீங்க, அதுக்கப்புறமா இவர் தான் வேணும்னு வருவீங்க. இதெல்லாம் கத்து கொடுக்குற ப்ராசஸ் தேவனுடைய ப்ராசஸ். பொறுமையா பார்த்துக்கங்க, பொறுமையா கேளுங்க. எனக்கு தெரியாதது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா, இல்லை உங்களை படைச்ச கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? அப்ப அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேமா, மாறாதவங்களை கூட மாற வைக்கிறது ஜெபத்தாமா. உங்க ஜெபத்தை அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் எழுதி தரேன், நீங்க பேசி பாருங்க. அநேக சீக்ரெட்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். அதே சீக்கிரத்தில் அவங்களையும் கர்த்தர் தொடுவார். ஆமென், அல்லேலூயா. So you should not be worried. Happiness happen. பைபிள் சொல்லு, தினந்தோறும் எனக்கு உணவு கூட என்ன பண்ணுன்றாரு, ஜெபம் பண்ணுன்றார். என்ன பிரதர், சாப்பாடுக்கு சாப்பிடும் போது கூட ப்ரேயர் பண்ணணும் கேட்குவாங்க இல்லையா? நீ சொல்லுங்க. அநேக பேர் சாப்பிடவும் முடியாத இருக்குது. அநேக பேருக்கு சாப்பாடு இருந்தும். ஒரு அம்மா சொன்னாங்க, டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு 200 ml வாட்டர் தான் ஒரு நாளைக்கு உள்ள போனோமா. நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன், எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. 50 லட்சம் ரூபாய்மா 2 கிட்னி, சாரி 1 கிட்னி. 50 lakhs 1 கிட்னி. உங்கள்கிட்ட எவ்வளோ கிட்னிக்குதுங்க? அப்போ நீங்க கோடீஸ்வரர்கள். நிச்சயமா பிரதர், நீ கோடீஸ்வர. நீ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல போல. நான் போய்க்கிறதெல்லாம் என்ன மதி தருமா, வாழ்வு சாவுன்னு போய்க்கிறேன். நேற்று நீங்க கூப்பிட்டீங்க சிஸ்டர், இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களா அவங்க? எவ்வளோ நாளா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? 1 month ஆகுறீங்க. எப்படி இது மைண்ட் செட்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமே, எது மேலே ஆசை வர மாட்டேங்குது. நான் டெய்லி இந்த மாதிரி பார்க்குறேன்னு எனக்கு என்ன மதிக்கும். ஏன் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, இது தாடா உலகம். உன் கை கால் நல்லா இருக்கும்போது 10 பேர் உன் கூட ஹாய் ஹவ் ஆர் யூ ஷபாஷ்னுவாங்க. ஏதாவது ஒன்று உனக்கிட்ட இந்த மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஜனங்க ஒதுங்குறத நீ பாப்பாய். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, 50 லட்சம் ரூபாய் உனக்கு இலவசமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். 50 இங்க 50 லட்சம்.
மிச்சமா வச்சுக்கிறாருமா நம்மளுக்கெல்லாம். டீல தண்ணிக்குது, சாம்பார்ல தண்ணிக்குது, ஜூஸ்ல தண்ணிக்குது, நீ தண்ணி குடிக்கிறதுல தண்ணிக்குது. குடியும் போது இறங்குதா உள்ள உங்களுக்கெல்லாம்? போதாமா 1 லிட்டரா உள்ள? நல்லா இருக்கிறீங்களா? ஏங்க ஜெபிக்கிறவை என்னைக்குமே எதை குறிச்சு என்ன பண்ண மாட்டா? தண்ணி போதுப்பா, போதையா, காத்து மூக்குல இருந்து வெளியே வருதையா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்ன சொந்தக்காரியா மாத்திட்டாங்க, போனா போதுப்பா, மூச்சு வருதுப்பா. என்ன தெரிஞ்சவங்களே துரோகம், போனா போதுப்பா, கிட்னி ஒர்க் ஆயிக்குதுப்பா. எனக்கு சேலரியில போனா போதுப்பா, எனக்கு உயிரோட சர்ச்சில் கிடைக்கிறப்பா. செபிக்கிறவன் இப்படித்தான் அவனை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. இல்லாததை குறித்து என்னைக்குமே ஜெபிக்கிறவன் சொந்து போக மாட்டான். இருக்கிறதுக்காக என்னைக்குமே நன்றி சொல்லுவான். நான்கிட்ட 24 வயசுலயோ 22 வயசுல தான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு 37 வயசு. நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன், 60 வயசு ஒரு மனுஷனை கூட என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, இல்லை 70 வயசு கூட கூட்டிட்டு வாங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு ஆண்டவர் இதுல இருந்து கத்து கொடுத்து அவன் வயசுல 1% கூட அவங்க கத்துக்க மாட்டாங்க. அவங்க அடிப்பட்டு கத்துக்கினாங்க. நான் அடியெல்லாம் பண்ணல, சத்தியத்தை அறிந்தேன், சத்தியம் என்னை விடுதலை ஆகிய. உங்களுக்கு சத்தியம் தெரியட்டுமே, விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு நாத்தனார் இப்படி பண்ணிட்டாங்க, குலத்தனார் அப்படி பண்ணிட்டாரு, மாட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, ஆட்டுக்கார் என்னன்னா பண்ணிட்டோம், கிட்னி நினைச்சுக்கங்க, எல்லாம் ஒர்க் ஆகுதுப்பா, எல்லாம் போகுது, ஆறாமா போகுது. 50 இங்க 50 இங்க, மிஷினெல்லாம் ஒரு 10-20 ஓடும், 10 லட்சம் 20 லட்சம். கண்ணு கூட காஸ்ட்லி. பணக்காரையா நான்? ஜெபிக்கிறவன் இப்படித்தான் வாழுவான். ஒருவேளை சாப்பாடு கூட கர்த்தர்கிட்ட கேட்டு சாப்பிடுவான் அவன். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் சாப்பாடுக்கு ப்ரேயர் படிக்கும் போது எங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேட்குவாங்க, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅನ್ನುವಾಗ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ಕೊಡಲ್ವಾ? ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ? ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ದೇವರೇ, ಈ ಊಟ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್, ಇದು ತಿನ್ನಕ್ಕೆ ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್. டாக்டர் பார்த்துக்கிறீங்களா, சாப்பாடு இறங்கலைன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்குவாங்க? ஜூஸ், ஃபேண்டா, மாசா, நெக்ஸ்ட் பால். பால் சாப்பாடு என்னைக்கு ஒருத்தருக்கு ஸ்டாப் ஆகுதோ, உங்களுக்கு ஸ்டாப் ஆயின்னுதான் நல்லா இருக்குதா, சந்தோஷப்படுங்க. அப்படிதான் இருப்பா. ஏய் விடுற, ஒண்ணு இல்ல ஒண்ணுல என்ன கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரியா, போட முடியா. எனக்கு வேலை இல்லை, ஆமா கஷ்டம்தான் வீட்டுல, ஆனா கஷ்டம் மத்தியில கூட நல்லா தானே ஆகுற. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணுவார். உங்க பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரி தாக்குவீங்க, ஆனா உனக்காக ஒரு சேனையை கர்த்தர் வச்சிருப்பார். இன்னைக்குமே கடவுள்கிட்ட பேசுறதுல பழகிக்கங்க. அவர் பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க, ஆண்டவரே என்கிட்ட பேச, கடவுளே என்கிட்ட பேசுப்பா, என்னால வாழ முடியல பான்றீங்க. அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. உங்க குடும்பத்தை என்னன்னு காட்டுறார், உங்க லைஃப் என்னன்னு காட்டுறார். தெரியல உனக்கெல்லாம். இப்ப சர்ச்சுக்கு வந்த பிறகு உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிக்குது. ரொம்ப பேருக்கு ப்ராப்ளம் ஏன் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? இது 10 வருஷம் விட்டு வந்துக்கணும் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் இப்பயே ஏன் கொண்டு வந்தாருன்னா, இன்னும் இந்த 10 வருஷத்துல உன்னை கர்த்தர் ரெடி பண்ணதான் கர்த்தர் இப்பயே கொண்டு வந்தார். இது பெரிய வெடிகுண்டா மாறதுக்குள்ள சின்னதுலயே அந்த வலியை கர்த்தர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு கட்டியில இருந்து டியூமரா மாறதுக்கு முன்னாடி கட்டியே கர்த்தர் எடுத்துட்டார். அது டியூமரா மாற கர்த்தர் என்ன பண்ணல. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை மாற்றம் உங்களுக்கு தெரியாத இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய ஏமாலியா இருந்துக்குவே, எவ்வளோ பெரிய ஏமாலியா இருந்துக்குவே. எல்லாத்தையும் முழுமையா நம்பிட்டுக்குவீங்கள. ஆனா கர்த்தர் பத்தி அவனை நம்ப விடல. யார் தெரியுமா நம்ப விடல? நீ அவர்கிட்ட பேசும்போது யாரையும் நம்ப கர்த்தர் விட மாட்டா. மகன், நீ எல்லாரையும் நேசி, என்ன மாற்ற நீ நம்பு, நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா.
God will reveal the secret to the prayer warriors, man. ஜெபிக்கிறவங்கள்ட்ட தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ரகசியங்களை காட்டுவார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூட ஒளிஞ்சு நின்றுச்சுன்னா கர்த்தர் காட்டுவார். உனக்கு வர ஆபத்தை கூட கர்த்தர் காட்டுவார். ஏன் மோசஸ்க்கு மாற்றம் கூப்பிட்டு காட்டினார்னா, அவன் என்னைக்குமே ஆண்டுடைய முகத்தை பார்க்கறவனா இருந்தா. ஆண்டவர் மோசையை பார்த்து அதை தான் சொன்ன, மோசையை நான் ஆண்டவரே எனக்கு நான் வாய் சரியில்லைப்பா, பரவாயில்ல போடா, நான் பேசுற போடா. ஆண்டவர் இவங்களாம் அவன் மனம் திரும்ப மாட்டேன், நீ சொல்லு. அவன் மனசை கடினப்படுத்துறது கூட நான் தான். இந்த வாட்டி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வாதையை விடுறேன்னு சொல்லு, 5 விதமான வாதை விடுறேன்னு சொல்லு அவங்களுக்கு. பரவாயில்ல நீ சொல்லு, நீ கோலத்தை நீட்டு பாம்பா மாத்துறேன், திருப்பியத்தை நீட்டு ரத்தமா மாத்துறேன், நான் அவன் கூட இருக்கிறேன். அவர் மாற்றவங்க கூட இருந்தார்னா போதுமா, ஒரே ஒருத்தர் இருந்தா போதும். எங்க போனாலும் வாழை வச்சு காட்டுகிறோம் நல்ல தகப்பனார். நீ எங்க கூப்பிட்டாலும் உனக்காக இறங்குற ஒரு தேவனா இருப்பார். அவர் வனாந்திரத்திலே வருவார், எல்லா இடத்திலையும் கர்த்தர் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. So have a relationship with God and you. தினந்தோறும் சாப்பாடுக்காக கேளுன்னு ஜெபம் பண்ணுகிறார். பிறர் நீ என்ன எப்படி மன்னிச்சியோ அதே போல மற்றவர்களை மன்னிக்கணும்ட்டு ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார், ஜெபம் கத்துட்டு குத்துக்கு போய்கிறார். உங்களால மன்னிக்க முடியாது, அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணுங்க, மன்னிக்குவீங்க. ப்ரேயர் பண்ணிடுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே அவங்க பண்ண துரோகத்துக்காக நன்றிப்பா, அவங்க பண்ண அவமானத்துக்காக நன்றி, பட் நான் அவங்கள என்ன பண்றேன், மன்னிக்கிறேன். ஃப்ரீயா இருப்பீங்க நீங்களாம். ஜெபிக்கிறவன் என்னைக்குமே இப்படி தான் இருப்பாங்க. தேவர் ராஜ்யத்துக்குரியவங்க இப்படி தராங்க. ஏன்னா என்ன மனுஷார, என்ன நேசிச்சார, என்ன அரவணைத்தார, என்ன பார்த்தார, அப்பனா கண்டிப்பா அவங்களே கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோதனைக்குள்ள உருப்படாதபடிக்கு பைபிள் சொல்லி விழித்திருந்து, ஐயோ என் பையன் மூலியமா தான் எனக்கு ரொம்ப சோதனை. ஏன் வருது சோதனை? ஏன் வருது? இதுலயே ஆன்சர் இருக்குது. சோதனைக்குள்ள உருப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறார். சோதனை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? ஜெபம் பண்ணினார். உங்களுக்கு ஏன் ரொம்ப சோதனை வருதுன்னா, உங்க முட்டைக்கண்ணை போட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க. என் போட்டு ஓடிடுதா, என் பையன் தான் பண்ணுவானா. உங்க முன்னாடி வந்து அப்படி இருப்பாங்க. ஹிடன் ஆகுறது உங்களுக்கு என்ன ஆகாது. மம்மி காலேஜ் போயிட்டு வர மம்மின்னு, அது உங்க புள்ள. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், அழகா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வரும். உங்க பொண்ணு இந்த பார்க்ல உட்காந்துக்குது, உங்க பையன் இந்த பஸ் ஸ்டாப்ல பாருங்க. ஜெபம் தான் பண்ணிக்குவீங்க, போட்டோவோட அனுப்புவார். ஃபீல் படாதீங்க. நீ கேட்ட தொட்டு கொரியர் பண்ணி என்ன பண்ணாரு, நீங்க அத்தனை நினைச்சு 2 வரை இப்பதான் நான் ஜெபத்தை வகாதே பாருங்கள. நீ தானே கேட்டம்மா, உனக்கு அறியாதது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, பிளெஸிங் மாற்ற நினைச்சிட்டாங்க. இல்ல 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 இல்ல, உங்களை ஏமாத்துறவங்களோட கர்த்தர் காட்டுவார். ஏன்னா உன்னை ஏமாற கர்த்தர் விட மாட்டா. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு காட்டுகிறார் பிரதர் எனக்கு. ரெட் அண்டை உங்களுக்கு நான் போட்டோ வருது, எனக்கு எதிர்க்கவே மக பாரு, இல்ல மணி பாத்துக்கிறேன். இல்ல எனக்கு என்னவோ சொல்லிட்டு போயிருப்பாங்க, நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு. அன்பார்ச்சுனேட்டா நான் வேற எங்கேயோ போய்க்குவேன், பார்த்தா இங்க நிறுத்துக்குவாங்க. நான் இல்லை என் போய் இவங்களெல்லாம் எனக்கு முன்னாடி காட்டுறேன். மக உனக்கு ஒரிஜினலை காட்டணும்னா நான் இப்படி தான் காட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பிகாஸ் உங்களை ஏமாற கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா உனக்குன்னு வலிச்சிச்சுன்னா அவருக்கும் வலிக்கும். அதுக்கு தான் உனக்கு காட்டுறார். உனக்கு பெரிய வலி வந்து உனக்கு கொடுமை அனுபவிக்கிறது வேண்டாம், அதுக்காக இம்மீடியட்டாக என்ன பண்றாரு, சின்னதா பிள்ளா இருக்கும் போதே காட்டிடுறாரு. வெறுத்துறாதீங்க அந்த ஜனங்களெல்லாம், வச்சுக்கங்க அவங்களெல்லாம். உங்களுக்கு ஒளிஞ்சின் வேலை செய்யறாங்க பாருங்களேன், அவங்களெல்லாம் வச்சுக்கங்க நல்லா. அவங்களாம் நம்மளுக்கு தேவை. எதற்காக? நம்மளை கர்த்தர் எப்படி வளர்க்கிறார் என்று அவங்க தான் பார்க்க வேண்டும்.
அல்லேலூயா. நம்மளை இப்படி வளர்த்தாருன்னு நம்ம பேசுறது வேண்டாம், அவங்களே போய் நம்மளை பத்தி பேசிடுவாங்க. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் மனுஷன்ட்ட அமைதியா இருப்பாங்க, கர்த்தர்கிட்ட பேசினே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. காலையில ஏஞ்ச பிறகு போய் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வெளியே போறேன்பா, பார்த்துக்கப்பா. நியூஸ் பேப்பர்ல வாச ஒரு லேடி சாட்டர்டே நைட்டு பார்ட்டி முடிச்சுட்டு காலையில 3 மணி வரைக்கும் பார்ட்டியில இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்து காரை ஓட்டின்னு வந்திருக்குது. எங்கேயோ ஒரு யூ டர்ன் எடுக்கும் போது அந்த இடத்துல வாக்கிங் போய் நின்றுக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க எல்லாம், அப்பா அம்மாருங்க அம்மாமாருங்க எல்லாம் காலையில வாக்கிங் போய் நிற்கிறாங்க. 6-7 பேர் அப்படியே காரோட என்ன பண்ணிட்டுக்குது, பேலன்ஸ் மிஸ் பண்ணி வாக்கிங் போயின்கிறவங்க யாருக்கு என்னத்துக்காக போயின்கிறாங்க, வாழணும்னு போயின்கிறாங்க. கார்ல இருக்கிறவங்க என்னத்துக்காக வந்தாங்க, சாவணும்னு போனாங்க. ஆனா கார்ல இருக்கிறவங்க சாவல, காலைல வாக்கிங் போனாங்க. பாருங்க, வாக்கிங் போறவங்க பயந்துட போறீங்க சொல்றேன். கடவுள் இல்லைன்னா என்னதான் ஜாகிங்னா போல்ட்னா இருங்க, எல்லா போல்ட்டும் லூஸ் ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. நான் அவரை கேலி பண்ணல, நீ எத்த ரொம்ப நம்புறீங்களோ அதே போது உங்களை அழுகிறதுக்காக. ஆனா ஜெபிக்கிறவனா இருந்தீனா உன்னை அழிக்க விட மாட்டா, உன்னை உருவாக்குவா. அதுல இருந்தே உருவாக்கி மகன். ஆமென். அல்லேலூயா. உங்க அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பாசம் எல்லாத்தையுமே காட்டிடுவார் உனக்கு ஆண்டவர். ஏன் உனக்கு காட்டுறார் இப்போ சொல்லுங்க, சீக்கிரட்டை காட்டுறார். எவ்வளவு பேர் உங்க குடும்பத்தை வெறுக்காத இருந்தீங்க, இப்ப பாருங்க ஜெபிக்கிறவங்களா மாறுறது வெறுத்துடுவீங்க. வெறுக்கிறதுனா என்ன மாதிரி வெறுப்பு தெரியுமா, ஏய் நீ சாத்தான், அப்படியெல்லாம் பேச மாட்டேன். நம்ம ஜெபிக்கிறவங்களா அப்படியெல்லாம் பேச மாட்டேன். நீ பண்ண வேண்டிய காரியத்தை நீ என்ன பண்ண, எங்க அப்பா பண்ண வேண்டியதை எங்க அப்பா பண்றார். யூதாஸ் ஆண்டவர் அதுதான் சொன்னார், என்ன பண்ண வந்தியோ அதை என்ன பண்ணப்பா, ரொம்ப நல்ல மாதிரி எல்லாம் நடிக்காதுன்னு மனசுல நினைச்சுன்னு இருந்துக்குவார். சொல்லிக்குவார், பரவாயில்ல வந்த வேலையை என்ன பண்ணு. ஏன்னா அந்த 12 பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான் அது யாருக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கும் தெரியும், உன்னை காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு கூட தெரியுங்களா. உங்க வீட்டுல உனக்கு கடவுள் ரொம்ப நல்லா காட்டி கொடுக்குவார். பிரதா இவங்க தான் மக கல்பிரேட்டு, பார்த்துக்க வருவார். நீங்க பார்த்துக்கன்னு அடிக்க போயிடாதீங்க. அதுக்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுல உங்களை ரெடி பண்றார். இவங்களெல்லாம் நம்பாத, முட்டாளாயிடுவேன். இவங்களெல்லாம் ரொம்ப நம்பாத. உனக்கு முன்னாடி தான் நல்லா பேசுறாங்க, உனக்கு முன்னாடி தான் நல்ல காரியங்களா பண்றாங்க, ஆனா உனக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி காரியம் பண்றாங்க தெரியுமா. எனக்கு எவ்வளோ பேர் ஆண்டவர் ஓப்பனா காட்டிக்கிறார் தெரியுங்களா. ஓப்பனா அப்படியே கிளியரா காட்டுவார். இப்படி நான் கேட்கும், ஏன் ஆண்டவர் இவங்கள என்கிட்ட இவ்வளோ க்ளோஸா இருந்து எனக்கு இப்படி பண்றாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைக்காதன்வார். அவங்க மேலே என்ன பண்ணாத, எப்பவுமே நம்பிக்கை என் மேல மாற்ற வேணும். அதுக்கு தான் ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவன் நம்மளாம் சோர்ந்து போக மாட்டாங்கல்ல, ஏன்னா நம்மளை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டையா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருந்தா எல்லா காரியத்தையும் செய்ய எனக்கு பலன் கத்த தருவார். பல தோல்விங்க நீங்க போய் தான் ஆகணுமா. ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போவாதீங்க. சோர்ந்து போறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு அதை காட்டல, அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் கர்த்தர் காட்டினார். அது கேன்சரா ஆகி டியூமரா மாறி உடம்பெல்லாம் வியாதியா பருவத்துக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்ணாரு. அப்ப எது நல்லது, காட்டுறது நல்லது தானே. ஆண்டவர் காட்டுறது நல்லது தானே. இல்லை அப்பனா உங்க பிள்ளைங்க யாருன்னு ஆண்டவர் ஒன்று காட்டுவார், உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு காட்டுவார், உங்க சொந்த பந்தம் யாருன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் காட்டுவார், உங்க வேலை என்னன்னு ஆண்டவர் காட்டுவார், உன்னுடைய பலன் என்னன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார். ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன்பா இந்த வியாதி இந்த பல வேணும்னு சொன்னீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பெருமை இருந்துக்கும், என்னால எல்லாமே செய்ய முடியும்ட்டு. ஆண்டவர் காட்டுவார். பாரு, இது ஒரே ஒரு ஜுரம் உன்னை அப்படியே என்ன பண்ணிடுச்சு. என்னை போன வாரம் எல்லாம் அப்படியே 2 ஜாயிண்ட்டும் கை காலெல்லாம் ஒன்றிட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு ஜுரம் தான், உடம்பெல்லாம் கோல்ட் ஆயிடுச்சு, சாரி ஹீட் ஆயிடுச்சு, ஸ்னீசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்பதான் யோசிக்கிறேன், பெட்ல உட்காந்து எவ்வளோ தான் நம்ம பலசாலியா இருந்தாலும் சும்மா ஒரே ஒரு பலவீனத்துக்கு அப்படியே பெட்லயே படுத்துறோம். அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா கத்து கொடுக்குறாரு? நம்ம உடம்பு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தேவனுடைய கிருபையில தான் வண்டி ஓடினே போயிடுங்க. அவர் கிருபை இருக்கிற தொட்டு தான் நான் டெய்லி நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பிரேயர் பண்றவங்களுக்கு ஆண்டவர் சீக்ரெட்ஸை காட்டுவார். எவ்வளவு பேர் சீக்ரெட் வேணும்? சீக்ரெட்ஸுக்கெல்லாம் வேணுமா? ஒளிஞ்சின்னு இருக்கிறதெல்லாம் வெளியே வரணுமா வேண்டாவா? தண்ணி பாம்பா, நாக பாம்பா, வால் பாம்பா, கண் பாம்பா, எல்லா பாம்புகளையும் விதமா காட்டுவாராண்டா. நீங்க பாம்பை வச்சு சாவடிக்க கூடாது, வைக்கணும். அவங்களெல்லாம் வச்சுக்கணும். பிரதர், நான் இப்பதான் பிரதர் கடவுளுக்குள்ளேயே வந்துன்னு இருக்கிறேன். என்ன பிரச்சனை பிரதர் வீட்டுலன்னு வாங்க, கை கொடுத்து உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க இப்பதான் உண்மையா தேவ புள்ளியா மாறிக்கிற. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அடியாளமே பிரச்சனை. தேவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இம்மிடியேட்டா அவருக்கு வந்ததே ராஜா பதவி அல்ல, வனாந்திரம். நீ தேவனுடைய பிள்ளையா ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மாதிரி ஸ்பாட்லேயே உனக்கு வனாந்திரம் வரும். உன் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, உன் புருஷன் சேஞ்ச் ஆகிட்டுக்குவாங்க, உன் ஒய்ஃபு சேஞ்ச் ஆகிட்டுக்குவாங்க, உலகத்துக்குறங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், நான் அனாதி அல்ல. ஆண்டவர் உன்னை பிரிச்சுன்னு இருக்கிறார், உன்னை தனியாக கூப்பிட்டுன்னுக்கிறார். ஏன்னா தனியாக அவன் கூட பேச ஆசைப்படுகிறார். இந்த ஜனங்கள்லாம் இருந்தால் நீ என்கிட்ட காதை கொடுக்க மாட்டேங்கிறப்பா, தயவுசெய்து கொஞ்சம் என்ன பண்ணு, தனியாவா. இப்போ பாருங்க, தனியா வந்த பிறகு ஊக்கமா ஜெபம் பண்ணுவீங்க, ஊக்கமா நீ பிரேயர் பண்ணுவேன், ஊக்கமா கர்த்தருக்காக ஊழியம். காரணம் என்ன? யாரும் மனசுல இல்லை, இப்ப எல்லாமே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் யோபுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்? நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் யோபு கிட்ட இருந்து எல்லாம் எடுக்கணும் ஆண்டவர்? நம்பிக்கை இருந்துச்சு, வெரி குட், கத்து கொடுத்தார். அதான் டெஸ்ட் தாமா. ஏன் எடுத்தார்? இப்போ டெஸ்ட்னு சொல்லி பாப்பா, டெஸ்ட்னு சொல்லி என்னத்துக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க? இல்லை நீங்க யாருன்னு அவங்களுக்கு அப்போ தானே. ஜீசஸ் கூட ஏன் அதை வைக்கிறாருன்னா, ஒன்னு டெஸ்ட் ரிசல்ட்டை போட்டது ஜீசஸை விட்டு ஓடிடுதுக்கு. ஐயோ போப்பா, இப்போதான் ரசிக்கப்பட்டு இப்போதான் ஞானஸ்தம், என்னப்பா கஷ்டம். ஐயோ ஐயோ, காசு இல்லை, ₹1 இல்லை பாக்கெட்ல. பார்க்குவார், ₹1 இல்லாத நீ சர்ச்சுக்கு வருவியா? அப்போ கண்டிப்பா நீ வர மாதிரி ஆளா இருந்தா உனக்கு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் தருவா. ஆனா நீ ஒண்ணுமே இல்லாத போதே உண்மையா இல்லையா? அப்பனா நீ எல்லாம் இருக்கும் போது எனக்காக நீ உண்மையா இருப்பா. ஆமென், அல்லேலூயா. அது எல்லாமே நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு லெவல்ல கர்த்தருக்காக நீ ஊழியம் பண்ணுவேன்னு அப்பதான் தெரியும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, யோபுக்கு ஏன் எல்லாத்தையும் எடுத்தாருன்னா, அவங்க குடும்பத்தை யாருன்ட்டு ஆண்டவர் காட்டுறதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்தாரு. புள்ள செத்துச்சு, ஆடு மாடு செத்துச்சு, ஒட்டகம் செத்துச்சு, ராஜாவா இருந்தவன், மந்திரியா இருந்தவன், வைஃப் சாவல, லாஸ்ட் பீஸ் அதுதான். மிச்சம் எல்லா பீஸும் போயிடுச்சு, இந்த ஒரு பீஸ் மாற்றம் இருந்துச்சு. ஆனா யோபுக்கு பாருங்களேன், அவன் மனைவி கிட்ட சொல்றான், ஓட சொரிஞ்சுன்னு சொல்லும் போது அவன் மனைவி சொல்லுது, ஏய் லூசாடா நீ, மென்டல். பைபிள் சொல்லுது, டேய் பைத்தியக்காரனே, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, உன் ஜீவனை விடு. அவன் எவ்வளவு ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா சாவுற நிலைமையில கூட கர்த்தர்கிட்ட பேசுறான். பாத்தியா, அவன் கர்த்தர்கிட்ட பேசுற தொட்டு அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு அந்த லாஸ்ட் மனைவி இருந்து கூட, அந்த மனைவி யாருன்னு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு அவனுக்கு. நீங்க கூட உங்க வாழ்க்கையில கூட வர பிரச்சனை எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, உன்னை அதுல உருவாக்குவா. இந்த உலகம் என்னன்னு உனக்கு காட்டுவா, இந்த அன்பு என்னன்னு காட்டுவா, இந்த பாசங்கள் என்னன்னு காட்டுவா, இந்த உறவுகள் எல்லாம் எவ்வளவு தூரம் உனக்கு காட்டுவா. இதெல்லாம் வரக்கூடாத இடத்துல நான் வரடாம உனக்காக காட்டுவா. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்துட்டாரா யோபு? மறுபடியும் கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து அவர் யார் என்று கர்த்தர் யோபு
சத்தமாய் ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க சோர்ந்து போறீங்களா? சர்ச்சுக்கு வந்துன்னு இருக்கிற பாஸ்டர், வீடு இல்லை, எனக்கு நல்ல லைஃப் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு காசு இல்லை. இதெல்லாம் ஜெபிக்கிறவங்க பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் ஜெபிக்கிறவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க ஒன்னே ஒன்று தான் நினைக்குவாங்க, எல்லாமே நல்லதுக்காகத்தான். ஏன்னா கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்கம்மா, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, நீங்க அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவார். எல்லாமே நல்லது. உங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது கூட, உங்களுக்கு வேலை விட்டு போகிறதும், உங்க ஃபேமிலியில் கொஞ்சம் பிரிவினை வர்றதும் நல்லதுக்காக தான். உங்க சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் வர்றதும் ஏதோ நல்லதுக்காகத்தான். சேலரி இன்னைக்கு லேட்டாக வர்றதும், வேலை கிடைக்காத இருக்கிறதும், இந்த வேலை கிடைக்காத நேரத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லிட்டாமா, அவரை நேசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆண்டவர் நல்லது தான் பண்ணுவார், என்னைக்குமே கெட்டது பண்ண மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் என்னைக்குமே பேச ஆரம்பிப்பாங்க. நீ தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெய்லி நீங்க பிரேயர் பண்ணுவீங்க. என்னதுக்காக பிரேயர் பண்ணுவீங்க? சாப்பாடுக்காக கூட பிரேயர் பண்ணி நிற்கிறார் ஆண்டவர். வெளியே போகும்போது, வீட்டுக்கு வரும்போது கூட என்ன பண்ணுறாரு? சும்மா ஒன்றும் இல்லை பிரதர், ஆஃபீஸில் போயின்னுக்கிறீங்க, ஏதோ உங்களோட ஆஃபீஸில் ப்ராப்ளம், ட்ரை பண்ணி பாருங்க. நான் எங்கள் அப்பா உயிரோட இருக்கிறாரு தைரியத்தை உங்கள் சவாலாக சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் ப்ராப்ளம், 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்காக ஒரு காஃபி கிஃபி வாங்கிக்கோங்க, குடிச்சிட்டு சும்மா அங்கேயே நில்லி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, என்னால் முடியலப்பா, சும்மா சொல்லி பாருங்களேன். பிரதர் எங்கே இருந்தாலும் உனக்காக ஃபாஸ்ட்டாக வருவார் பிரதர், உனக்காக ஸ்பாட்ல ஆண்டவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. அவங்க பேசுனதே வேற மாதிரிக்கும், நீ ஜெபம் பண்ணிட்டு உள்ள போனதே வேற மாதிரிக்கும். காரணம் என்ன? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? தேவ ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் செய்யப்படுவது போல உங்க வீடு ஏன் பரலோகமா இன்னும் மாறல? சொல்லுங்க. ஜபமே இல்லை, தேவையில்லாத கதைகள் தான். இவங்கெல்லாம் டைரக்டரா மாறிடணும். ஏன்னா கதை கதையா விடுறாங்களா? கதை கதை கதையாளிகள். இந்த ஃபோன் ஒன்று பாலா போனது ஒன்று வந்துச்சு, பேசுகிறாங்க. லேடிஸுங்க நான் சொல்கிறேன், நீங்கள் எதாவது வேலைக்கு போயிடுங்க. நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரதில்லை. ஜென்ஸுங்க கூட சரிப்பா, வேலை இல்லைன்னா நீ ஒரு 4 வேலை எக்ஸ்ட்ரா போயிடு. தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணாதீங்க, வேண்டாமா. உங்கள் வாய் தான் கலீஜா போகுது, உங்கள் வாய் தான் அசுத்தமாக மாற போகுது. ஆமென். அல்லேலூயா. அதோட ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போயினே இருங்க. யார் குடும்ப கதையும் உங்கள் வீடு வேண்டாம். நீங்கள் மற்றவங்க குறையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு குறை மற்றவங்க வீட்டுக்கு போக போகுது. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், பரலோகமாக உங்கள் வீடு மாறணும்னா முதல் உங்கள் வீடு என்ன வீடாக மாறணும்? ஜெப வீடாக மாறணும். வெறும் வசனம் மாற்றம் போட்டக்கூடாது. நானும் என் வீட்டாரும் சும்மா ஐடியா விட்டுன்னு இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உன்னையே சேவிப்போன்னு சொன்னா ஃபுல் வீடா என்ன இருக்கணும்? ஜெப வீட்டில் பாருங்களேன், தேவையில்லாத வார்த்தை வரவே வராது. ஜெபிக்கிற வீட்டில் யூஸ்லெஸ் டாக்ஸே வராது, நான்சென்ஸ் டாக்ஸே வராது. டாக்ஸிக் பீப்புளே இருக்க மாட்டாங்க, காசிப் பீப்புளே இருக்க மாட்டாங்க. ஆவியில் நடக்கிறவங்க இந்த வெந்து வேவாதது இதுங்கெல்லாம் ஆகுது பாரு. தேவையே இல்லை. கலியில மகாபாரத அது ராமாயண மகாபாரத மாதிரி எடுத்துக்கிறது. அவங்க அப்படி சரியில்லை. அப்போனா என்ன அர்த்தம்? இவங்க எப்படி ஆயிட்டுக்கிறாங்க? இவங்கெல்லாம் அப்போ தேவ தூதர்களை ஆயிட்டுக்கிறாங்க. ஏன்னா அது தேவ தூதர் பேர் காலெல்லாம் மறைச்சிக்கின்னு கேருபின் சேராபு இருக்கு. காலையில் ஏஞ்சி ஓசானா. ஏமா ஏன் பிரதர்? பிஸி ஆயிடு, லைஃப்ல பிஸி ஆயிடு. வேலைக்கு போ, ப்ரேயர் பண்ணு. அவங்க தப்பு பண்ணாங்களா விட்டுருங்க, அவங்க துரோகம் பண்ணாங்களா விட்டுருங்க. கர்த்தர்கிட்ட பேசு.
நீ எவ்வளோ ஆண்டவர்கிட்ட பேசுற, எவ்வளோ உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச ஆசைப்படுறாரு. எப்படி எங்கள்கிட்டலாம் ஆண்டவர் பேசுறாரு, எப்படி எங்களெல்லாம் இந்த உலகத்தை எப்படி வாழ வச்சுருக்கிறார், எப்படி எங்களுக்கெல்லாம் பொறுமையை கொடுத்துக்கிறார். உங்களுக்குன்னா ஒரு ஃபேமிலி, எனக்கு இவ்வளோ ஃபேமிலியை நான் மெயின்டைன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? காரணம் என்னன்னா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாமே அவங்களுக்காக ஜெபம். நான் ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணால் எங்கள் அப்பா பதில் கொடுக்குறாரு. அந்த தைரியத்தை தான் இவ்வளோ வருஷமும் ஊழியம் பண்ணிக்கிறேன். எந்த பெரிய பவரெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், என்னை பார்த்து கர்த்தர் செய்கிறார். ஏன்னா அவருக்காக வாழணும்னு நினச்ச ஜீவன்களை கர்த்தர் என்னைக்குமே கைவிட்டதில்லை. ஆமீன், அல்லேலூயா. ஸோ யாரை பற்றியும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. யாரோட கதையும் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரிஜினல் ஆண்டவரை காட்டும் போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். என்ன பண்ணும்? ஒரு பிஸ்னஸ் வந்துடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் பிஸ்னஸ். ஆனால் அது கிட்ட வரும்போது உன் கைக்கு வரல. அப்போ நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ உண்மையான ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா அந்த 10,000 ரூபாயில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கும். அதனால தான் கர்த்தர் உனக்கு அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கிறாரு, தடை செய்தார். ஆமென், அல்லேலூயா. மோசே ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீ இல்லாத இடத்துல என்ன பண்ணு, இல்லைன்னா எனக்கு என்ன கொண்டு வா, தடை கொண்டு வாங்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் எப்பவுமே எந்த பிஸ்னஸ்ல போனாலும் சரி, எந்த ஃபேமிலி கிட்ட போனாலும் இந்த ஜெபம் தான் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காத ஆள், உன்னை என்னைய பிரிக்கிற ஆளுக்கிட்ட என்ன பண்ணாத, கொண்டு போவாத. எனக்கு என்ன பண்ணு, ஒரு தடவை எனக்கு ஒரு புத்தி கத்து கொடுப்பான்னு சொல்லுங்க. லாஸ்ட் டைம் கூட பிரதர் நவீன் கூட ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு போனார். கார் நவீன் வாங்கினோமா வில்லு வாங்கணும்னு வந்திருந்து ஃபேஸ்புக்லேருந்து பார்த்துட்டு. எங்கே வாங்கினா வில்லு? ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க. 1,20,000 rupees ஏதோ ஒரு கார், 1,30,000. ஆனால் அது மேலெல்லாம் ரொம்ப சூப்பராகுது. இவங்க இருந்த வேகத்தில் வாங்கிடலான்னு ஒரு பிளானில் இருந்தாங்க. காசெல்லாம் ரெடி பண்ணி சரி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போனேன், எல்லாம் பார்த்த பிறகு நான் ஒரு 2-3 பேருக்கு என்ன பண்ண அமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், இது ஸ்டார்ட் பண்ணி இந்த சவுண்டு கொஞ்சம் அனுப்புனேன், வாண்டா விட்டுருன்ட்டார். அது 60,000 ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லைன்ட்டார். ஏன் ஆண்டவர் இந்த சீக்கிரட்டை நம்மளுக்கு காட்டணும்? நம்ம என்ன மெக்கானிக்கா? நம்மளை ஏமாற கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. உண்மையா ஜெபிக்கிறவங்களா இருந்து பாருங்கம்மா, உங்க ஆசீர்வாதத்தை உங்க தீமை வராது, நன்மையாக்கா கர்த்தர் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிச்சு வாங்க கத்துக்கங்க, ஆண்டவர்கிட்ட பேசி வாங்க கத்துக்கங்க. சுயமா போயிடாதன்னு பைபிள் சொல்லுது. அதான் நீதிமொழிகள் சொல்லுது, do not lean on your. உங்களுக்கே ஒரு அறிவு இருக்கும், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், என் புள்ளைய காப்பாத்திடுவேன். ஒன்னும் காப்பாற்ற முடியாதுமா. आपका काली एक नर्म वीक होगा कहते हैं, आपको कौन कापात रहा? बोलो, कौन भी बचाएगा? नहीं, कौन भी नहीं माँ. हमें नहीं करना, यीशुआ करता, हमारा भगवान करता. அல்லேலூயா. என்னை காட்டிலும் என் புள்ளிய நல்லா வளர்த்து காட்டுறேன் எங்க அப்பா இயேசு. என்னை காட்டிலும் என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுறவர் என் இயேசு. என்னை காட்டிலும் என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியுறவர் என் இயேசுயா. அவர்கிட்ட சொன்னா கரெக்டா பண்ணுவார். எனக்கு கரெக்டான ஆளை மீட் பண்ண வைப்பார், கரெக்டான ஊழியத்தை தருவார், கரெக்டான வாழ்க்கையை தருவார், கரெக்டான இடத்துக்கு என்னை கொண்டு போவார். எவ்வளவு பேரை கர்த்தர் கொண்டு போயின்னு இருக்கிறார். எவ்வளவு பேர் அநேக ஜனங்கள்ட்ட கர்த்தர் பிரிச்சுட்டாரு. எவ்வளவு பேர் இப்போ நன்றி சொல்றீங்க. காரணம் என்னன்னா, நீங்க ஏமாந்து போக கூடாதுன்னு கர்த்தருடைய ஆசை. அவங்களெல்லாம் வெறுக்காதீங்க ப்ளீஸ். அவங்களும் தேவனுடைய பிள்ளை தான். அவங்களையும் கர்த்தர் ஒரு நாள் தொடுவார். அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உன் சத்ருவுகளுக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபி ஜெபி. இவங்க வந்த தொட்டு தான் நான் இந்த தெளிவாகவே ஆனேன். இவங்க மாற்ற வராத இருந்திருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் என்னை பைத்தியக்காரனா தான் பண்ணிட்டு இருக்குவாங்க. அப்போ இவங்க வந்தது நல்லதா கெட்டதா? அவங்களுக்கு வேணா ஒரு நல்லது நினச்சிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்தால் ஒரு பெரிய வெற்றின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை கர்த்தர் அவங்க மூலியமாக தான் உருவாக்குனார். இனி அவங்கள மாதிரி நம்ம வேற யாரையும் நம்ப மாட்டோம். இன்னைக்கு அவங்கள்ட்ட ஏமாந்த மாதிரி வேற யாருக்கிட்டே நான் ஏமாந்து போக மாட்டேன். எப்பெல்லாம் நான் தப்புல போறேன் அப்பெல்லாம் கர்த்தர் உணர்த்துவார், என்னை காப்பாற்றுவார், என்னை வழி நடத்துவார், ரகசியங்களை கற்று தருவார். ஆமென், அல்லேலூயா. So always keep prayer first. ஜெபம் என்ன பண்ணுங்க,
10 நிமிஷம் இருந்தாலும் வச்சிடுங்க அத்தை. ஏன்னா உனக்கு தெரியாது, சீக்கிரட் உனக்கு தெரியணும்னா ஜெபத்தினால தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, என்ன ஊழியம் பண்ணோன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உனக்காக நான் என்ன செய்யணும், செஞ்சுட்டு நான் செத்து போனப்பா. நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிருந்தேன் இதுதான், உனக்காக செய்யணும், செஞ்சுட்டு நான் முடிகிற போது உன்னோட ஊழியத்தை நான் கரெக்டாக செஞ்சுட்ட பிறகு எனக்கு ஒரு நல்ல சாவு கொடுப்பான்னு கேட்டுக்கிறேன். எனக்கு வேறு எந்த ஆசையும் வேண்டாப்பா, எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லைப்பான்னு. ஆனால் என் ஆசை எல்லாமே தராருப்பா, எனக்கு என் ஆசைகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு என்ன. நான் வேண்டான்னா கூட எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு போதும்னா கூட கொடுக்குறாரு. எனக்கு என்னத்துக்கு என் மேலே என்ன அவ்வளோ பாசம். எனக்கு ஒன்று தானா, எனக்கு என்னென்னா அவருடைய ஊழியத்தை என்ன மாற்றம் உண்மையாக செய்யணும். ஏன்னா அவர் என்ன நம்பி அவர் வேலையை என்ன பண்ணிக்கிறார், கொடுத்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பேர் கொடி பறக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் பல இடத்துல அவமானப்பட்டுக்கிறேன், பல இடத்துல துரோகம் பட்டுக்கிறேன். நான் வளர்த்த ஒரு பையனை கூட ஃபஸ்ட்டு வளர்த்துருந்தேன், அவன் கூட என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே திருடின்னு போயிட்டான். ஆனால் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 வருஷம் வளர்த்தேன், ஆனால் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, என்னப்பா நான் இவனுக்கு நல்லது தானே பண்ணேன், ஏன் என்னை கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறேன். உங்களை மாதிரி இவங்களுக்கு என்ன துரோகத்தை பண்ண, நான் எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அவங்க யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன். ஆமாம். ஸோ டோன்ட் பி அஃபெண்டட். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி துரோகங்கள்லாம் இருந்தால் தான் கர்த்தரை முழுமையாக நம்புவோம். நம்ம எல்லா ஜனங்களும் அன்பான ஜனங்களும் நினச்சி நம்ம வாழ்ந்து ஏமாந்தது போதும். ஜெபம் பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தர் சீக்கிரட்டும் உனக்கு தான் கர்த்தர் ரிவீல் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நீ ஜெபிக்க 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 உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார், உலக என்னன்னு டிவியில் அழகா காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்து இருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாக்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போறீங்க, எல்லாத்துலேயுமே ஜெபத்தில் ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேளுங்க, அவரை கேட்காத எதுவுமே என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. என்ன அவர் இல்லாத கல்யாணம் நல்ல இல்லை கல்யாணம், அவர் இல்லாத குழந்தை, அவர் இல்லாத வீடு, அவர் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட், அவர் இல்லாத ஒரு உயிரை வேஸ்ட். உசைன் போல்ட் எல்லாமே வச்சுன்னு இருக்கிறார், அவர்கிட்ட இல்லாத காசு பணமா, அவர்கிட்ட இல்லாத இப்போ பணம் பேர் புகழா. ஆனால் இப்போ அவருக்கு என்ன முடியல, நடக்கவே முடியலையா. ஃபாஸ்ட்டாக இருந்தார் ஒரு நாள், ஸ்லோவாகிட்டார். இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை பிரதர். ஆனால் இது அவருக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். ஸோ டோன்ட் பி அஃபெண்டட். உங்கள் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உன்னை உருவாக்கத்துக்காக தான் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறேன், இன்னிலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட பேசித்தான் ஆரம்பிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அது வேலைனாகட்டும், கல்யாணம்னாகட்டும், குழந்தைனாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எதோ இருந்தாலும் ஒரு வார்த்தை அவரை கேட்டுறேன். ஏன்னா சீக்ரெட் அவர் தான் கற்று தருவார். யார் கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு போய் ப்ரேயர் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, நேற்று ஒரு பிரதர் முந்தா நேற்று கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்தேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணி இருந்துக்கிறார், பயங்கரமான பிஸ்னஸ், அப்படியே கம்பெனியை ஒரு பெரிய இடத்துக்கு உட்கார வச்சிருக்கிறார். சேர்ந்து ஒன்றா பண்ணிக்கிறாங்க. பார்த்தா இவர் பேரில் எதுவுமே இல்லையா, இவர் பேர் மேலே அவங்க ஃப்ரெண்டு எதுவுமே பண்ணலையா, எல்லாமே அவர் பேர் மேலே பண்ணின்னு இருந்தாரா. கொஞ்ச நாள் பார்த்தாரா, இவருக்கு சீக்ரெட் எல்லாம் தெரிய வர மச்சா, கொஞ்சம் ஏதோ நீ ஆஃபீஸ் கரெக்டாக வரணும்னு ப்ரெஷர் பண்ணாரா. இவருக்கு புரியவே இல்லையா, நல்லா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. சடனாக பார்த்த பிறகு இல்லை நம்மளுக்கு உனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நீ என்ன ஆகுதோ நீ என்ன பண்ணிடலாம், வேறு வேலையை தான் பார்த்துக்கோ, ஏன்னா நான் சொன்னால் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன்ட்டு அவர் மேலே ரொம்ப சோர்ந்து போய் வெளியே வந்துட்டு இருந்தார். நான் சொன்னேன், பிரதர் உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க. இல்லை பிரதர், எல்லாம் இவரை நம்பி எனக்கு ஒய்ஃபு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, நான் எங்கே போவேன்னாரு. பிரதர் ஒண்ணுமே இல்லாத மொத்தம் பிரதர் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவரை போன நேரத்து போய் பார்க்கும்போது சொல்றார், பிரதர் ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் பிசினஸ் பண்ணார். ஒரு வழியா உடைச்சா கர்த்தர் 7 வழியா உடைந்தாரு. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இன்னைக்கு எல்லாம் கூட ஒரு நாள் கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். டெய்லி அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா ஏமாத்துற ஜனங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஏமாந்து போயிடாதீங்க, உங்களை ஏமாறவன் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். எல்லாமே நல்லதுக்காக தான் கர்த்தர். எல்லாம் அப்படியே உங்க தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து